தமிழ் சினிமால நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோவா என்ட்ரி கொடுத்தவர் தான் நடிகர் ராமராஜன். எங்க ஊரு பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன் மாதிரியான பல வெற்றி படங்களை கொடுத்தது மூலமா மக்கள் இவருக்கு மக்கள் நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனராகவும் சில படங்கள் இயக்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவரோட சில படங்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால இவர் படம் நடிக்கிறது குறைஞ்சிட்டே வந்துச்சு. 2001க்கு அப்புறம் நடிக்கிறதையே நிறுத்தின இவர் 2024ல சாமானியன் அப்படிங்கிற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாரு. இவரோட சினிமா வாழ்க்கை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசப்படுதோ அதே அளவுக்கு இவரோட திருமண வாழ்க்கையும் பேசப்பட்டு வருது. 1987ல இவருக்கும் நடிகை நளினிக்கும் கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. 13 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த இவங்க 2000ல விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் விவாகரத்து ஆனாலும் ரெண்டு பேருமே இன்னுமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்போதுமே தவறா பேசிக்காம பிரிஞ்சாலும் அதே காதலோட தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற நிலையில சமீபத்துல ராமராஜன் அவர்களும் நளினி அவர்களும் மறுபடியும் சேர்ந்து வாழ முடிவெடுத்துட்டாங்கன்னு செய்திகள் வெளியாச்சு. பலருமே இந்த செய்தி உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில ராமராஜன் அவர்களே இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் நளினியும் சேர்ந்துட்டதா சொல்லி தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அப்படி வர செய்திகள் எதுவும் உண்மை இல்ல. இப்படி ஒரு வதந்தியை பரப்பாதீங்க. நாங்க பிரிஞ்சு 25 வருஷம் ஆயிருச்சு. நான் தனியா வாழ்ந்து பழகிட்டேன். இப்படி வர வதந்தியால நான் மற்றும் நளினி மட்டும் இல்லாம எங்க குழந்தைகளும் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நளினி கூட இருந்த என்னோட உறவு எப்பவோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்ல. அது ஒரு நாளும் நடக்காது. அதனால இந்த மாதிரியான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அப்படின்னு ராமராஜன் அவர்களே நளினியோட சேர்ந்து வாழ போறதா வந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சு விளக்கம் அளிச்சிருக்காரு. ராமராஜன் ஒரு இன்டர்வியூல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நளினியை நடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அவங்க அது எல்லாத்துக்குமே சம்மதம்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க விருப்பப்பட்டாங்க. நான் ஒத்துக்கல. அதனாலதான் பிரிஞ்சிட்டோம். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்ல. மகள் கல்யாணத்துக்கு கூட நான் போயிட்டு வந்தேன். பேசினா பேசுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி திடீர்னு இவங்க சேர போறதா தகவல் வெளியாகவே ராமராஜனே இந்த செய்திக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.